ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல்ல சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராஜலட்சுமியும் ராகவனும் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் கிட்ட இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா என்னவோ சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் மாப்பிள்ள நான் போயிட்டு கதவை தட்டினேன். மதியம் சுரேஷும் பார்த்தீங்கன்னா எதிர்த்து எதிர்த்து பேசியிருந்தாங்க. வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சுரேஷ் என்னமோ அமைதியாக தான் இருந்தான். இவ தான் உனக்கு அறிவு இல்லையா அது இது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா கோவத்தில் சுரேஷ் அரைஞ்சிட்டான். ஆனால் இவ திருப்பி அடிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொன்னிருக்காங்க. அப்போ ராகவன் பார்த்தீங்கன்னா எந்த வீட்லையும் இந்த மாதிரி எல்லாம் நடக்காது மாப்பிள்ள. புருஷனா பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிறதெல்லாம் எந்த வீட்லையும் நடக்காது. ஆனால் இந்த வீட்டில் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. என்ன மாப்பிள்ள 2 நாளைக்கு ஒரு டைம் உங்களை இந்த வீட்டுக்கு வர வைக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ஃபீல் பண்றாங்க. அதுக்கு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா என்ன மாமா நீங்க பேசுறீங்க, நான் உங்களோட இந்த வீட்டு மாப்பிள்ளை தானே நானு. நீங்க என்ன உங்க புள்ள மாரி நெனச்சுக்கோங்க. நான் தான் மதிய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வந்து தீர்த்து வச்சுட்டு போறதுனால என்ன மாமா பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எதுவும் தப்பா நெனைக்காதீங்க மாமா அப்படின்றாங்க. இல்ல மாப்பிள, அவ வந்து அவங்க அப்பா அம்மா கூப்பிடும்போது இவள அனுப்பிச்சு வச்சிருக்கணும் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. அது இல்ல அத்தை, நான் மாமா கிட்ட சொன்னதே உங்ககிட்டயும் சொல்றேன். அவ என்ன அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாவா இருப்பா, கைய கால வச்சுக்கின்னு இந்த மாதிரி என்ன அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. அதுக்கு உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா என்ன மாப்பிள்ள அவளுக்கு மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரியுமா, இவ்வளோ தானே சுரேஷ் அடிச்சிருக்கா, நாமள திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னத்த பேசுறீங்க நீங்க, மதி சுரேஷ் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா சுரேஷோட நிலைமை என்ன ஆகுறது, சுரேஷ்க்கு அசிங்கமா இருக்காதா, என்னத்த பேசுறீங்க நீங்க அப்படின்றாங்க. அதுக்கு உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா இப்படியே அசிங்கன்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு தான் மாப்பிள்ளை இருக்கிறது, இவ வந்த நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அடங்கி நடக்கல இவ. அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பவே பொருளே பேச ஆரம்பிச்சுட்டுப்பாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போயிட்டு வெளியே உக்காந்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அசிங்கப்படுத்தினா, அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்க போயிட்டு அசிங்கப்பட்டு வந்தோம். அது மட்டும் இருந்தா ஆகுமே, இப்ப பார்த்தீங்கன்னா சுரேஷ் மேல கையை வச்சுட்டா. இந்த மாதிரி எல்லாம் எங்க நடக்கும் சொல்லு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் சொல்றாங்க. சரி விடுங்க மாமா, நீங்க 2 பேரும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "சரிங்க மாமா, நீங்க எந்த ஒரு பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் சுரேஷ பார்க்க போறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, அமைதியா டென்ஷனா உட்கார்ந்து இருக்காங்க. "என்னடா சுரேஷ் இப்படி அமைதியா உட்கார்ந்து இருந்தா ஆகுமா?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாங்க. "வேற என்ன மாமா நீங்க பண்ண சொல்றீங்க?" அப்படின்றாங்க. "என்னடா பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கிட்டு இப்படி கூட கொஞ்சம் கூட ரோசமே இல்லாத இப்படி உட்கார்ந்து இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா சும்மா என்ன டென்ஷன் ஏத்தி பார்க்குறீங்களா? நீங்க வேற அமைதியா இருங்க மாமா." அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. "இல்லடா பின்ன என்ன பொண்டாட்டி அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவளை அடிக்க விட்டுட்டு நீ வேடிக்கை பார்க்குறியா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மாமா, அவ கூட கூட பேசிட்டே இருந்தா, உனக்கு அறிவு இல்லையா, மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தா, கூட கூட பேசுனதுனால நான் அரைஞ்சிட்டேன். ஒரு செகண்ட் கூட யோசிச்சு பார்க்கல நான் அவ என்ன அடிப்பான்னு சொல்லிட்டு. நான் அரைஞ்ச அடுத்த செகண்டே அவ என்ன அரைஞ்சிட்டா மாமா அப்படின்னு சொல்றாங்க. "நான் என்னத்துக்கு அடிச்சேன்னே தெரியல மாமா." அப்படின்னு சொல்றாங்க. நான் அடிக்கணும்னாலும் அடிக்கல மாமா, அவ ரொம்ப என்கிட்ட பேசிட்டா, கூட கூட மடக்கி மடக்கி பேசிட்டே இருக்கா, வார்த்தைக்கு வார்த்தைக்கு பேசுறா மாமா, அந்த கோவத்துல தான் அடிச்சிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. "டேய் நீ என்னடா அவள அடிச்சதுக்காக நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அவ உன்ன அடிச்சதுக்காக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிடான்னா, நீ அவள அடிச்சதுக்கு போயிட்டு இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க." அப்படின்னு சொன்னாங்க. "அது இல்ல மாமா, என்ன எதுக்கு மாமா எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. "அது பண்ணது தான்டா நான் பெரிய தப்பு." அப்படின்றாங்க. "எனக்கு வேணாம் மாமா, அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிருங்க, டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க மாமா." அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. "டேய் என்னடா சொல்ற, இப்போ அதுக்கு தீர்வு டைவர்ஸ் வாங்குறதா? நான் டைவர்ஸ் வாங்கிட்டா நீ அவகிட்ட இருந்து தோத்த மாதிரி ஆயிருமேடா." அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. "இல்ல மாமா, தோக்கறது ஜெயிக்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் நான் நிம்மதியா இருக்கணும் என்னோட வாழ்க்கையிலேருந்து அவ என்னோட வாழ்க்கையை விட்டு வெளியே போனால்னா நான் நிம்மதியா இருப்பேன். ஃபர்ஸ்ட் என்னையும் அவளையும் பிரிச்சு வச்சிருங்க மாமா, நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுற, பொண்டாட்டியை உன்னோட கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கணும், அந்த மாதிரி நீ நடந்துக்கணும். ஃபர்ஸ்ட் உன்னோட கண்ட்ரோல்குள்ள அவளை வச்சுக்கின்னு நீ ஆட்டி படிக்கணும் அவளை. நீ எதுக்கு அவளுக்காக போய் பயந்துக்கின்னு நீ டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி என்ன கேட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் உன்னோட கண்ட்ரோல்குள்ள அவளை வச்சுக்கோ, அப்புறம் அவளை நம்ம பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. "என்ன நான் சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் நீ அவளோட வழிக்கு போ, அவ வழியிலே போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் உன்னோட கண்ட்ரோலுக்கு அவளை வர வச்சுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. "சரிங்க மாமா." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷும் தலையாடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதிக்கு மலர் மெசேஜ் பண்றாங்க. "என்ன ரேவதி வீட்டுக்கு போயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரேவதி பார்த்தீங்கன்னா, "இல்ல அண்ணி, நான் வந்துட்டு மெசேஜ் போடலான்னு தான் இருந்தேன், நான் மறந்துட்டேன், கொஞ்சம் வேலையா இருந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி ரேவதி, நான்
நான் கிச்சனில் வேலையாக இருக்கேன், நான் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலர் சொல்லிட்டு மெசேஜ் ஆஃப் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ரேவதி பார்த்தீங்கன்னா மதிக்கு கால் பண்ணுறாங்க. மதி, சாரி மதி, என்னோட தம்பி அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீ தான் என்னோட தம்பி அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆதங்கத்தோடு அங்கே வந்தோம். அங்கே வந்த பின்னாடி தான் ஃபஸ்ட்டு அவன் தான் அடிச்சான்னும்போது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. என் தம்பி செஞ்சது தப்பு தான், ஆனால் அவன் அடித்ததுக்காக நீ மடிக்கு ரிட்டர்ன் அடித்தது கரெக்ட் தான். நான் எங்களை மாதிரியே நீ இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே மதி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா ஆமாம் மதி, எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலேயே பார்த்தீங்கன்னா தங்கராஜ் அண்ணன் ரேவதி அடிச்சிட்டாங்க. ரேவதியும் பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாகவே இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா ஆமாம் மதி, எங்களை மாதிரி நீ இருந்துடாத. நீ அவன் உன்னை அடித்தான்னு சொல்லிட்டு நீ ரிட்டர்ன் அடிச்சது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் பண்ணது தப்பு தான், நீ பண்ணது தான் கரெக்டு. யார் என்ன சொன்னாலும் சரி, நீ உன்னோட இதுலேருந்து விட்டு கொடுக்காத. உன்னால் அவனோட வாழ முடியலன்னா நீ ஏதாச்சும் ஒரு முடிவெடு, நான் அதுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. இந்த பக்கம் மலர் பார்த்தீங்கன்னா என்ன என்ன ரேவதி எல்லாரும் எல்லாரும்னு சொல்கிறீங்க, என்னோட மாமியார் மாமனார் தான் சரியில்லை, என்னோட புருஷன் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. இல்லை நீ, நான் உன்னையும் என்னையும் சொல்லலை, இல்லை பொதுவாக தான் சொன்னேன், எல்லா பொம்பளைகளுக்கும் சேர்த்தி தான் நான் சொன்னேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு மதி, உனக்கு வந்து சுரேஷோட வாழை பிடிக்கணும்னா நீ எந்த முடிவு எடுத்தாலையும் உனக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம் அப்படின்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா என்ன ரேவதி விட்டா டைவர்ஸே வாங்கி கொடுத்துருவோம் போல அந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க ரேவதி கிட்ட. அதுக்கு ரேவதி பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை நீ, அவள் சந்தோஷமா இருக்கணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் காலையில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் வச்சிடுறாங்க. குட் நைட்டுன்னு சொல்லிட்டு மலரும் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுறாங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா ஹாலில் உக்காந்து யோசிச்சுனே இருக்காங்க. அங்கே வந்த பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா என்னப்பா தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கடா தூங்குறது, இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு தூங்குறது வேறையா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும்ப்பா, எதுக்குப்பா இப்படி நீங்கள் தூங்காமல் உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க, நீங்கள் போயிட்டு தூங்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்கிறாங்க. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பாக்கியராஜுக்கு ஃபோன் வருது. இருங்கப்பா ஒரு நிமிஷம், சுரேஷ் தான் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன தூங்கிட்டியா, நான் வெளியே தான் இருக்கேன், கொஞ்சம் கதவை ஓப்பன் பண்ணி விடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறாங்க. இருப்பா சுரேஷ் வெளியே இருக்கானா, நான் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து வெளியே உக்காந்து இருக்காங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா டேய் என்னடா குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்ணே அப்படின்றாங்க. எதுக்குடா குடிச்ச, என்னோட வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குண்ணே, நான் குடிக்காமல் வேற என்ன பண்ணுவேன்னு சொல்லுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் என்னடா போலீஸ்கார மாதிரி பேசுறியா, நீ வண்டி நீயவா ஓட்டிட்டு வந்த அப்படின்றாங்க. இப்போ ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பேன்லடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்கிறாங்க. இல்லைண்ணா நான் பார்த்து தான் ஓட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே ஒரு போலீஸ்கார மாதிரி நடந்துக்கடா, எதுக்குடா இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கேட்குறாங்க. அதுக்கு உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா என்னென்ன நீங்கள் ஒரு போலீஸ்காரங்கிட்ட பேசுகிற மாதிரியா நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிடா வா நீ போயிட்டு தூங்குவா, இல்லை நம்ம காலையில் பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்கிறாங்க. சரிண்ணா நீ டோர் ஓப்பன் பண்ணுறேன், நான் ஓப்பன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. டே ஸ்ட்ரெயிட்டாக நில்லடா, அப்பா ஹாலில் உட்காந்து இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்கிறாங்க. டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சரி வாடா உன்னொரு ரூமில் நான் விட்டுறேன், நீ ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்கிறாங்க. அப்போ சுரேஷ் பார்த்தீங்கன்னா ராகவனை பார்த்த உடனே குட் மார்னிங்ப்பா அப்படின்றாங்க. டே இது நைட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்கிறாங்க. அப்போ உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா டே சுரேஷ் இங்கே வாடா அப்படின்றாங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா அவன் டயர்டாக இருக்கான் தூங்குறானா அப்படின்னு சொல்கிறாங்க. டே சுரேஷ் வாடா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா அண்ணன் அப்பா தானே கூப்பிட்றாரு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட போகிறாங்க. டே உட்காரான்றாங்க. சேரில் உட்கார சொன்னால் சுரேஷ் கீழே உட்காந்துக்கிறாங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா டே என்னடா குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ராகவன் கால் மேலே படுத்துக்கிறாங்க. அப்போ ராகவன் பார்த்தீங்கன்னா உடனே ஆள்றாங்க. உன்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சேடா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சதுனால உன்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீயும் குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ஆள்றாங்க. இதை பார்த்து பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா அப்பா எதுக்குப்பா ஆள்றீங்க, தம்பி தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டான், இதுக்கு மேலே அந்த மாதிரி பண்ண மாட்டான்ப்பா, நீங்கள் அழாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா டே சுரேஷ் உனக்கு கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு தான் சரியில்லை, உனக்காக நாங்களும் இருக்குடா, நம்ம குடும்பமே இருக்குடா, நீ ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.